ஹலோ கைஸ், வெல்கம் டு Jutrm சேனல். நான் வந்து சேனல் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ். ஓகேவா? ஸோ ஹேக்கர்ஸோட டைப்ஸ்லாம் என்ன, அதை பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சில ஹேக்கர்ஸ் அதர் டைப்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த ஒயிட் ஹேட், பிளாக் ஹேட், க்ரே ஹேட். ஸோ இவங்களை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கும். பட் இன்னும் ஹேக்கிங் ஃபீல்டு வந்து இன்னும் ஏகப்பட்ட ஹேக்கர்ஸ் டைப்ஸ்லாம் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றிலாம் வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் எடுக்கலை. ஸோ ஒரு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது தவிர இன்னும் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே ஷேர் பண்ணுங்கள். ஏன் நான் ஃபுல்லாக சொல்கிறது இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஹேக்கிங் ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃப் லேர்ன் இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நான் எதுவுமே ஃபுல்லாக சொல்ல மாட்டேங்கிறேன். நான் நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லுவேன், பட் ஃபுல்லாக சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்களே கொஞ்சம் சர்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான நாலேஜ் வந்து உங்களுக்கு கெயின் ஆகும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துடலாம். நம்மளுக்கு எல்லாேருக்கும் இந்த ஒயிட் ஹேட், பிளாக் ஹேட், க்ரே ஹேட் தெரியும். அவங்கள பற்றின ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு ஒயிட் ஹேட் வந்து வரலாம். ஸோ ஒயிட் ஹேட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம சொல்லலாம்ங்களா. எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்னா இவங்களை வந்து ஒயிட் ஹேட்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கம்பெனிக்காக, ஒரு பிஸ்னஸ்க்காக, ஸோ அதை மாதிரி இருக்கவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது அந்த கம்பெனியில் வந்து ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கா, அதாவது ஒரு வல்னபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அட்டாக் பண்ணி, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ அட்டாக் பண்ணி தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? சரி, பிளாக் அட்டாக்கர்ஸ். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சேம் தான். ஸோ ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலை செய்ய மாட்டாங்க, ஏதாவது ஒரு கம்பெனியை வந்து ஹேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி இவங்க ஒயிட் ஹேட் வந்து அட்டாக் பண்ணுவாங்க, இவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அது வந்து வெளியில் யாருக்காவது விற்றுருவாங்க. ஓகேங்களா? அந்த விற்கிறது மூலிமா அந்த மணி கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பிளாக் ஹேக்கர்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியோட ரெப்புடேஷன் என்னாகும் அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் வேறு ஏதாவது வெளியில் இருக்கவங்க வந்து யாராவது காசு கொடுத்தா அந்த கம்பெனியோட ரெப்புடேஷன் வந்து கம்மி பார்க்கணும், அப்படிலாம் அவங்களோட பாலிசிஸ், அந்த டேட்டாஸ்லாம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யாராவது காசு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக அந்த கம்பெனியை வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது பேசிக்காக, அதாவது ஈஸியாக சொல்லணுன்னா, இந்த காசுக்காக அவங்க வந்து இந்த கம்பெனிஸ்லாம் வந்து ஹேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. க்ரே ஹேட். ஸோ க்ரே ஹேட்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து ஒயிட் ஹேட் அண்ட் பிளாக் ஹேட், ஸோ ரெண்டுமே கலந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அதாவது இவங்க வந்து கம்பெனி கீழே வந்து வேலை செய்வாங்க. ஸோ அதான் இவங்க வந்து அந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு மணி கொடுத்து ஏதாவது கம்பெனி வந்து ஹேக் பண்ணுங்க அப்படின்னாலும் இவங்க வந்து பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம சிம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ இவங்க தான் வந்து க்ரே ஹேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு க்ரீன் ஹேட். க்ரீன் ஹேட் வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து இப்போ தான் ஒரு பேசிக்காக ஒரு ஹேக்கிங் ஃபீல்டில் ஒரு பர்சன் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ தான் ஒரு ஹேக்கிங் கற்றுருக்காங்க. ஸோ கற்று முடிச்சுட்டு ஒரு இப்போ தான் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கவங்க ஒரு க்ரீன் ஹேட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜை வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து இதே மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கம்பெனிக்குள்ளே இருந்து அப்படின்னா கம்பெனிக்கு வெளியில் இருந்து, ஸோ எப்படினாலும் இருக்கலாம். ஸோ அதாவது ஒரு கம்பெனி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது அவங்க வந்து கற்றுப்பாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேர்னிங் இதில் வந்து இருப்பாங்க, அது கற்றுக்கிற லெவலில் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து க்ரீன் ஹேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது எப்படி சொல்கிறது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்க வந்து கற்றுப்பாங்க. ஏன்னா அட்டாக் பண்ணி அவங்க வந்து என்னெல்லாம் வீக்னஸ் இருக்குது, எப்படிலாம் அட்டாக் பண்ணலாம், என்னெல்லாம் வல்னபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அட்டாக் பண்ணி அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்ட் கிட்டிங். சரி, ஸ்கிரிப்ட் கிட்டினா யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேக்கர். ஓகேங்களா? பட் ஹேக்கர் சொல்லும்போது ஹேக்கருக்கு ஒரு முக்கியமான ஒரு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களே ப்ரோக்ராம் எழுதி ஹேக் பண்ணால் தான் அவங்க வந்து ஹேக்கர். ஓகேங்களா? அதே இது அடுத்தவங்க ப்ரோக்ராமை எடுத்து யூஸ் பண்ணி எழுதுனாங்கன்னா அவங்கள வந்து நம்ம ஸ்கிரிப்ட் கிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால் இவங்க வந்து ஆல்ரெடி பில்ட் பண்ண டூல்ஸு அப்படின்னா ஆல்ரெடி இருக்க டூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து ஸ்கிரிப்ட் கிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ரெட் ஹேட் வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்காக வந்து வேலை செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் இருக்குது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு அட்டாக் நடக்குது, இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கு ஏதாவது அட்டாக் நடக்குது, நம்ம
நம்ம செக்யூராக நம்ம கவர்மெண்ட் அதாவது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி சில ப்ரைவேட் விஷயம்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து யாராவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க, இல்லை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களாம் யார் என்ன இது மாதிரி ஸோ கண்டுபிடிச்சி தருவாங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெட் ஹேட் அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சூசைட் ஹேக். ஓகேங்களா? சரி, சூசைட் ஹேக்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதெல்லாம் இப்போ நம்மன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் ஹேக்கிங் வந்து கற்றுருப்போம். ஸோ கற்றுக்கிட்டு அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதை ட்ரை பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனி அது மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனிஸை நம்ம வந்து ஹேக் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ அதை மாதிரி ஹேக் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க, ரைட்டா? அவங்க வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து நம்மளை உடனே பிடிச்சிருவாங்க. அது மாதிரி ஒரு ஹேக்கிங் பேசிக் லெவல் மட்டும் கற்றுக்கிட்டு ஒரு ஹேக்கிங் பண்ணி உடனே வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறது அது மாதிரி விஷயம்லாம் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி மாட்டிக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் ஹேக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ தான் கற்றுக்கிட்டு டக்குன்னு மாட்டிக்கிறவங்கலாம் ஸோ சூசைட் ஹேக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைபர் டெரரிசம். சரி, இது என்ன சைபர் டெரரிசம்? இதில் வந்து ஹேக் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை, ஹேக்கர் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ் குரூப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இது வந்து சைபர் டெரரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்காக வேலை பார்க்குறாங்க, இல்லைன்னா கவர்மெண்ட்டை ஈர்த்து வேலை பார்க்குறவங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அது இவங்க வந்து ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு வந்து இவங்க வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க, அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கு வந்து அகென்ஸ்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இருக்க கண்ட்ரிக்கு வந்து இவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஏதாவது கண்ட்ரிக்கு வந்து பிடிக்கல, அதாவது கண்ட்ரி பண்ணுறது சரியில்லை, இல்லை அந்த கண்ட்ரியை வந்து எப்படி சொல்கிறது, அந்த கண்ட்ரி உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஸோ எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு விருப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு கண்ட்ரி மேலே விருப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி விஷயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த கண்ட்ரியை வந்து அட்டாக் பண்ணி ஸோ அதில் இருக்க டேட்டாஸ்லாம் வந்து எடுத்து லீக் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைபர் டெரரிசம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் எவ்வளோ ஹேக்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ளூ ஹேட் இருக்குது, அண்ட் சம்திங் ஏதோ ஒன்று பார்த்தேன், இன்னும் வேறு நல்லா இருக்குது, ப்ளூ ஹேட், இன்னும் சம்திங் ஏகப்பட்ட ஹேக்ஸ்லாம் வந்து பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ அது எனக்கு டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, அப்பப்போ நான் மறந்துடுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். ஸோ நோட்ஸ் எடுக்கிற ஒரு நல்ல பழக்கம். ஸோ நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட நோட்ஸ் இல்லை, ஸோ சாரி. ஸோ அதனால் என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. ஸோ அதான் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்களே வந்து இன்டர்நெட்டில் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ சர்ச் பண்ண உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் கிடைக்கும், ஏகப்பட்ட புது விஷயம் கிடைக்கும், நீங்கள் ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ஹேக்கராக வந்து ஆகலாம். ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.